வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். விவோல இருந்து இப்பதான் U10 அப்படிங்கிற மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. அந்த மொபைல் ஃபோனுக்கான ரிவ்யூ நம்ம சேனல் நீங்க பார்த்துருப்பீங்க. அதை தொடர்ந்து அதே சீரீஸ்ல இந்த 10,000 செக்மெண்ட்ல U20 அப்படிங்கிற ஒரு புதிய மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த விவோ U20 விமர்சனத்தை இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி இதை அன்பாக்ஸ் பண்ணி இந்த பாக்ஸுக்குள்ள என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத குவிக்கா பார்த்துட்டு வந்துருவோம். சரி, விவோ U20 கமர்ஷியல் பாக்ஸுக்குள்ள என்னென்ன இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும். இப்போ மொபைலினுடைய டிசைன்ல இருக்கிற பிளஸ் மைனஸ் பாயிண்ட்ஸ்லாம் பார்ப்போம். டிசைன் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்னால பண்ணப்பட்ட ஒரு மொபைல் ஃபோன். ரொம்ப ஷைனி கிரேடியன்ட் பின்னாடி கொடுத்துருக்காங்க. 2 கலர்ல அவைலபிளாக இருக்கு, பிளாக் மற்றும் ப்ளூ. அவங்க கொடுத்துருக்கிற இந்த ஷைனி கலர் கிரேடியன்ட் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்கு. கீழ்ப்புறத்தில் மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக், மைக் மற்றும் ஸ்பீக்கர் இருக்கு. பின்புறத்தில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், அப்புறம் 3 கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கார்டு ஸ்லாட் இருக்கு இதில். அதனால உங்களுக்கு ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்கள் போட்டுக்கலாம். முன்புறத்தில் 6.53 இன்ச் டிஸ்பிளேக்குள்ள ஒரு நாட்ச் கொடுத்துருக்காங்க. நாட்சுக்குள்ள ஒரு 16 மெகா பிக்சல் கேமரா. மொபைல் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 193 கிராம்ஸ் வெயிட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெவியான மொபைல் ஃபோனை தான் இருக்குது. பட் இதில் 5000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்காகவே கொஞ்சம் மொபைல் திக்காகவும் இருக்குது. ஒரு 8.9mm திக்னஸில் இருக்குது. பட் ஓவராலாக கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான மொபைலாக இருக்குது. அந்த எட்ஜெல்லாம் ஸ்மூத்தாக இருக்கிறதுனால ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. பிளாஸ்டிக்குங்கிறதுனால அவ்வளோவா ஸ்லிப்பரியாக இல்லை மொபைல். பட் இருந்தாலும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிளாஸ்டிக் ஷைனி பாடி ஃபிங்கர் பிரிண்ட் அதிகமாக அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அடிக்கடி நீங்கள் தொடச்சி வச்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. எல்லாரும் USB Type C போர்ட்டுக்கு மாறிட்டு வர்றாங்க. இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற இந்த விவோ U20 மைக்ரோ USB போர்ட்டை தாண்டி USB Type C போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். மொபைலுடைய டிஸ்பிளே பார்ப்போம். இது ஒரு 6.53 இன்ச் டிஸ்பிளே. ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. டிஸ்பிளேயை சுற்றி இருக்கிற பெசல்ஸ் தின்னா இருக்கு. கீழே சின் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஃபுல் வியூ டிஸ்பிளே தான் இருந்தாலும் மேலே ஒரு டியர் டிராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய பாஷையில் சொல்லணும்னா சொட்டு நாட்ச் கொடுத்துருக்காங்க. பட் டிஸ்பிளேனுடைய குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல டிஸ்பிளே இந்த மொபைலில். ஆவரேஜான பிரைட்னஸ் கிடைக்குது உங்களுக்கு. இன்டோர் லைட்டிங் கண்டிஷன்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அவுட்டோர்லையும் நல்லாவே இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா விவிடா இருக்கு. ரிச்சான கலர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது டிஸ்பிளே. கலர் டெம்பரேச்சர் வார்ம்த் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னா அதுக்கான செட்டிங்ஸ் உள்ள கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரீடிங் மோடுக்கான ஆப்ஷனும் இருக்குது இதில். டிஸ்பிளே பொறுத்த மட்டும் நெகட்டிவ் பாயிண்ட் பெருசாக ஒன்றும் இல்லை. என்ன மாதிரி சில பேர் நாட்ச் பிடிக்காதவங்களுக்கு இந்த மொபைல் ஃபோனில் இருக்கிற நாட்ச் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். பட் இன்றைய காலகட்டத்தில் நாட்ச் எல்லாருக்கும் பழகி போயிடுச்சு. ஸோ அது ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்டை நம்ம சொல்ல முடியாது. இதை தாண்டி கேமரா பற்றி பார்ப்போம். நம்ம பின்புறத்தில் ட்ரிபிள் கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் சோனியினுடைய IMX499 சென்சர். 8 மெகா பிக்சலுக்கான ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட்டுக்கு தனியாக லென்ஸ் கிடையாது. கவனிச்சுக்கங்க, போர்ட்ரேட்டுக்கு தனியாக லென்ஸ் கிடையாது. ஸோ தேவையில்லை அப்படிங்கிறது இதுவே ப்ரூவ் ஆகுது. மொபைலுடைய கேமரா யூஐலையுமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மோடில் சைடில் ஒரு சின்ன சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா போகே இல்லாட்டி அல்ட்ரா வைட் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இதில் போகே மோட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த மெயின் கேமரா 16 மெகா பிக்சல் கேமரா வச்சு மட்டுமே ஃபோட்டோ எடுத்து சாஃப்ட்வேர் மூலமாக எட்ஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் வரிங் பண்ணுது. இப்படி எடுக்கக்கூடிய போர்ட்ரேட் ஷாட்ஸ் நல்லாவே இருக்கு. எட்ஜ் டிடெக்ஷன் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. போர்ட்ரேட் மோட்னு ஒன்று இருக்கு. இதில் என்ன போர்ட்ரேட் மோட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ரேட் மோடில் சும்மா அந்த பியூட்டிஃபிகேஷன் மேக்கப் மோட் இருக்கு பார்த்தீங்களா, அது மட்டும் தான் போர்ட்ரேட் மோட்ல கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த கேமரா யூஐல உங்களுக்கு பேனோரமா மோட் இருக்கு. லைவ் போட்டோஸ் நீங்க எடுத்துக்கலாம். ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், ப்ரொஃபஷனல் மோட், AR ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்றதுக்கான தனி மோட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராவுக்கும். இந்த செட்டப்ல இருந்து எடுக்கக்கூடிய போட்டோஸ்னுடைய இமேஜ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னா ரொம்ப பக்காவா இருக்கு அப்படின்னு ஒரே வார்த்தையை சொல்லி முடிச்சிடலாம். பட் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா இமேஜோடைய டீடைல்ஸ் மற்றும் ஷார்ப்னஸ் நல்லா இருக்கு. பல லைட்டிங் கண்டிஷன்ஸில் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் இந்த மொபைல் ஃபோனில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் ரொம்ப கிளியராகவும் கிளாரிட்டி அருமையாகவும் இருக்குது. லோ லைட் பெர்ஃபார்மன்ஸில் கூட நல்லாவே இருக்குது. நைட் மோடும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் நைட் மோடு அவ்வளோவா எஃபெக்டிவாக இல்லை. ஃபோட்டோஸில் கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் நல்லா இருக்குது. கலர் சேச்சுரேஷன் பெர்ஃபெக்டாக இருக்குது. ஓவர் சேச்சுரேஷன் கிடையாது. எக்ஸ்போஷரும் கரெக்டான லெவலில் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண எல்லா மொபைல் ஃபோன்லேருந்து கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இந்த மொபைல் ஃபோன்லேருந்து வர ஃபோட்டோஸ் எனக்கு ரொம்பவே திருப்திகரமாக இருக்குது. வீடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோன்னால உங்களுக்கு 4K வீடியோஸ் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஆனால் 1080p வீடியோஸில் மட்டும் தான் உங்களுக்கு நல்ல ஒரு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் இருக்கிற இந்த எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன் பக்காவாக ஒர்க் ஆகுது. வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்தாலே உங்களுக்கே தெரியுது எவ்வளோத்துக்கு ஸ்டேபிளான ஒரு ஃபுட்டேஜ் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு.
விவோ U20 மொபைலினுடைய ஃப்ரண்ட் கேமராவில் 1080p வீடியோ சாம்பிள் பாருங்கள். ஆடியோ எப்படி இருக்குது, இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமராலையுமே அருமையான ஷார்ட்ஸ் உங்களால் எடுக்க முடியும். பல லைட்டிங் கண்டிஷன்ஸில் அருமையான செல்ஃபி வருது. லோ லைட்டில் நீங்கள் செல்ஃபி எடுக்கிறப்போ இமேஜ் அவ்வளோவா ஷார்ப்பாக இல்லை. ரொம்ப நோண்டி பார்த்து ஏதாச்சும் நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சோம்னா இதில் நைட் மோட் கொடுத்துருக்கிறது வேஸ்ட். அதே மாதிரி ஸ்லோ மோஷன் மோடில் உங்களுக்கு ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடையாது. பட் ஓவராலாக எனக்கு இந்த விவோ U20ல கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. மொபைலினுடைய ஹார்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்னாப்டிராகன் 675 ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன். சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஜிபியூக்கு Adreno 612 கொடுத்துருக்காங்க. இதில் 4GB ரேம் மற்றும் 6GB ரேம் உங்களுக்கு கிடைக்கும். இரண்டுமே DDR4 டைப் ஆஃப் ரேம். 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணியிருக்க இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஃபார்மேட் UFS 2.1. எல்லா விதமான சென்சரும் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோனில் FM ரேடியோ இருக்குது. உங்களுக்கு சிங்கிள் லவுட் ஸ்பீக்கர் தான், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த லவுட் ஸ்பீக்கர் நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. ஃபேஸ் அன்லாக்கும் அதோட ஃபாஸ்ட்டாக இருக்குது. மொபைலினுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸாக இருக்கட்டும், கேம்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் இந்த மொபைலினுடைய ஹார்ட்வேர் மற்றும் சாஃப்ட்வேர் சேர்ந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணுது. ஓவர் ஹீட்டிங் பிரச்சனை கிடையாது. கேம் விளையாடுறப்போ அதிகமான லேக் கிடையாது. உங்களுக்கு ஃப்ரேம் டிராப்ஸ் கிடையாது. நல்ல ஒரு ஸ்மூத்தான கேமிங் பர்ஃபார்மன்ஸ். இந்த மொபைலினுடைய சார் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 0.821 மேக்ஸிமம். கால் குவாலிட்டி நான் ஜியோ மற்றும் ஏர்டெல் சிம் கார்டு போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நெட்வொர்க்கை பொறுத்த மட்டும் கால் குவாலிட்டி பக்காவாக இருக்குது. விவோ U20 சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபன் டச் UI கொடுத்துருக்காங்க. அது வந்து Android 9க்கு மேலே பண்ணப்பட்ட ஒரு ஸ்கின். இந்த ஃபன் டச் UIயில் நிறையா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு இன்ட்ராக்ஷன் இந்த கீழேருந்து மேலே வரக்கூடிய இந்த கண்ட்ரோல் சென்டர். இது வந்து மேலேருந்து கீழே இறங்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷனோட சேர்ந்து இருந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். விவோ மொபைல் ஃபோன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது பழகி போயிடும். பட் ஃபன் டச் UIயில் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. தீம் ஸ்டோராக இருக்கட்டும், வால்பேப்பர்ஸாக இருக்கட்டும், ரிங்டோன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்கள் இந்த மொபைல் ஃபோனுடைய UIலேருந்து ஈஸியாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபீச்சர்ஸ்மே பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கேமிங் மோட் கொடுத்துருக்காங்க. கிட்ஸ் மோட் இருக்குது, பைக் ரைடிங் மோட் இருக்குது. நிறைய ஃபீச்சர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் மொபைலில் இருக்கும். உங்களுக்கு மொபைல் நீங்கள் முதல்ல நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் தவிர எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாத பல அப்ளிகேஷன்ஸ் ப்ளோட்வேருங்கிற பேரில் உட்காந்துருக்கும். அதில் முக்கால்வாசி அப்ளிகேஷன் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ சாஃப்ட்வேரை பொறுத்த மட்டும் ப்ளோட்வேர் மற்றும் ஃபன் டச் UIயில் இருக்கிற இந்த கீழேருந்து மேலே எழும்பக்கூடிய கண்ட்ரோல் சென்டர், அது ரெண்டு தான் நெகட்டிவ் பாயிண்ட். மற்றபடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாகவே கிடைக்கும். விவோ U20 பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் நார்மலான யூசேஜில் இந்த மொபைலில் இருக்கிற பேட்டரி 1.5 நாள்ல இருந்து 2 நாள் வரைக்கும் உங்களுக்கு நீடிக்குது. இந்த மொபைலை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்ஸ் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இந்த சார்ஜரை வச்சு நம்ம மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 2 hours ஆகுது. ஸோ பேட்டரி லைஃப், பேட்டரி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த மட்டும் குறை சொல்கிறதுக்கு எந்த விஷயமும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம், மைக்ரோ USB போர்ட்டுக்கு பதிலாக அவங்க USB Type-C போர்ட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி வரக்கூடிய ஜென்ரேஷனில் இருக்கிற எல்லா மொபைல் ஃபோன்ஸ் மற்றும் எல்லா அக்சசரிஸோட ஒத்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஃபைனலாக இந்த மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமா? விவோ U20 விலை பார்த்தீங்கன்னா ஆரம்ப விலை 4GB மற்றும் 64GB ரேம் வேரியண்ட்டோட விலை 10,990 ரூபா. 6GB மற்றும் 64GB வேரியண்ட்டோட விலை 11,990 4GB 6GB என்னை கேட்டிங்க அப்படின்னா 4GB நீங்கள் வாங்கிடலாம். 6GB இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ரொம்ப பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வரப்போகிறது கிடையாது. இரண்டுலேயுமே இன்டர்னல் ஸ்டோரேஜ் 64GB தான். ஸோ உங்களுக்கு 1000 ரூபா மிச்சமாகும் நீங்கள் 4GB மற்றும் 64GB ரேம் வேரியன்ட் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா. பட் இந்த மொபைல் வாங்கலாமான்னு நினைக்கிற பல பேர் மைண்டில் இருக்கிற ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த விவோ U20 Redmi Note 8 கம்பேர் பண்ணுறப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதான். இந்த இரண்டு மொபைல் ஃபோன்லையும் வச்சு எடுக்கக்கூடிய சாம்பிள் ஃபோட்டோஸ் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். விவோ U20ல Redmi Note 8 விட கொஞ்சம் மார்ஜினலி பெட்டர் ஃபோட்டோஸ் உங்களுக்கு கிடைக்குது. அதுவுமே ரொம்ப நீங்கள் கூர்ந்து கவனிச்சாதான் அந்த டிஃப்ரென்ஸ்லாம் தெரியும். பட் என்னைய பொறுத்த மட்டும் அன்றாட லைஃப்பில் நீங்கள் கிளிக் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு மொபைல் ஃபோன்லையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் Redmi Note 8க்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா, அது வந்து கிளாஸ் பாடி மொபைல் ஃபோன். முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா கார்னிங்கரோட கிளாஸ் பைப் கொடுத்துருக்காங்க. மற்றும் அதில் வந்து USB Type-C போர்ட் இருக்குது. விவோ U20 அட்வான்டேஜ் என்னன்னா பெட்டர் பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் Redmi Note 8ல இருக்கிற Snapdragon 665 விட 675 ஒரு பெட்டரான ப்ராசஸர். ஸோ இதில் எது முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு தெளிவான முடிவு நீங்கள் எடுக்கலாம். இந்த 10,000 செக்மெண்ட்ல இந்த விவோ U20 எனக்கு ரொம்பவே திருப்திகரமாக இருக்குது. நான் ரொம்ப ஒரு பிளசண்டான சர்ப்ரைஸ். இவ்வளவுத்துக்கு இந்த மொபைல் ஃபோனில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அன்பாக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 2 வாரமாக மொபைலில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
ஸோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன் இந்த Vivo U20 ஒரு சிறந்த மொபைல் ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் அப்படின்னு. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல பதிவுகள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனல் GiriSonnaSeri சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒரு புதிய வீடியோ போட்ட உடனே உங்கள் மொபைல் ஃபோனில் அறிவிப்பு வந்துடும். அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.